ஐ ஆம் ஃபுல். ஐ ஆம் ஃபுல் அப்படின்னா மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு வயிறு நம்பிருச்சு, எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம் இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? சரி, யாராவது வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு அம்மா வந்து கம்முனே இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்கிற புள்ள, வளர்கிற பையன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா போதும் சாமி, எனக்கு வயிறு நம்பிருச்சு, எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஐ எம் ஃபுல் அப்படின்னு பேசலாம். இல்லைனா மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஆச்சுங்களா? சரி சரி, இப்போ கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் போயிருக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. நல்லா சமைச்சு போடுறாங்க, அன்பு தொல்லை தாங்க முடியல. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு வந்து பரிமாறிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ பரவாயில்லைங்க, இதுக்கு மேலே எனக்கு வேணாம், நோ தேங்க்ஸ் ஐ எம் ஃபுல் அப்படின்னு பேசலாம். நோ தேங்க்ஸ் ஐ எம் ஃபுல் அப்படின்னா இதை எப்போ சொல்லணும்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு பேசும்பொழுது, அவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. நோ தேங்க்ஸ் ஐ எம் ஃபுல் அப்படின்னா, இல்லைங்க பரவாயில்லைங்க, எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. நோ தேங்க்ஸ் அப்படின்னா, இல்லை பரவாயில்லை. இந்த தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தையை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இல்லை நன்றி அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது? தமிழில் இல்லை நன்றி அப்படின்னா பேச போகிறீங்க, அப்படிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது இல்லையா? நோ தேங்க்ஸ் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். அப்படின்னா இல்லை பரவாயில்லை, ஐ எம் ஃபுல், எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, வயிறு நிரம்பிருச்சு, வயிறு நொம்பிருச்சு, அதிகமாக சாப்பிட்டுட்டேன், வயிறு நம்பிருச்சு, வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. எப்படி பேசலாம்? ஐ ஏட் ஸோ மச், ஐ எம் ஃபுல். இல்லைனா மை ஸ்டொமக் இஸ் ஃபுல், ஐ எம் ஃபுல். இதுக்கு பதிலாக மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஐ ஏட் ஸோ மச், மை ஸ்டொமக் இஸ் ஃபுல், இல்லைனா ஐ எம் ஃபுல், எப்படி வேணால் பேசிக்கோங்க. சரிங்களா? சரி, பாருங்கள், நீங்கள் இவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. அவங்களுடைய அன்பு தொல்லை தாங்க முடியல. அது என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, அப்படிலாம் உங்களை சும்மாலாம் விட்டுற மாட்டோம், நல்லா சாப்பிடணும், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நம்மளால் ரொம்ப முடியல அப்படின்னா, இல்லைங்க உண்மையிலேயே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு பேசுவோமா இல்லையா? எப்படி பேசலாம்? நோ ரியலி ஐ எம் ஃபுல், ஐ காண்ட் ஈட் எனிமோர். ஐ காண்ட் ஈட் எனிமோர் அப்படின்னா என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நோ ரியலி ஐ எம் ஃபுல், ஐ காண்ட் ஈட் எனிமோர் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா இப்படி கூட பேசிக்கலாம். நோ ரியலி ஐ எம் ஃபுல், ஐ காண்ட் ஈட் another bite. ஐ காண்ட் ஈட் another bite. இந்த வாக்கியத்தை அப்படியே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா ஐ காண்ட் ஈட் another bite. இதுக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, என்னால் இதுக்கு மேலே ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது, என்னால் இதுக்கு மேலே ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி உங்களுக்கு பேச பிடிக்கலையா? இப்படி பேசிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். ஐ வுட், ஐ ஹேட், இதோட ஷார்ட் ஃபார்ம் ஐட். ஐ வுட்டுக்கும் ஐட்டு தான், ஐ ஹேடுக்கும் ஐட்டு தான் ஷார்ட் ஃபார்ம். மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐட் லவ் டு ஈட் மோர் பட் ஐ எம் ஃபுல். எனக்கு இன்னும் சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது, பட் ஐ எம் ஃபுல், ஆனால் என்ன பண்ணுறது, வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. இல்லை இப்படி கூட பேசிக்கலாம். இந்த ஈட்டுன்ற வார்த்தைக்கு பதிலாக இந்த ஹேவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிக்கலாம். ஈட்டுன்ற வார்த்தைக்கு பதிலாக ஹேவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிக்கலாம். ஹேவுக்கும் இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மனசில் வச்சுக்கோங்க. ஐட் லவ் டு ஹேவ் மோர் பட் ஐ எம் ரியலி ஃபுல். எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வயிறு ஃபுல்லாக இருக்குது. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இஃப் ஐ ஈட் ஒன் மோர் பைட் ஐ வில் பர்ஸ்ட், ஐ எம் ஸோ ஃபுல். நான் இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், நான் வெடிச்சே போயிடுவேன், வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு வாய் சாப்பிட்டேன்னா நான் வெடிச்சே போயிடுவேன். இஃப் ஐ ஈட் ஒன் மோர் பைட் ஐ வில் பர்ஸ்ட். ஐ வில் பர்ஸ்ட் அப்படின்னா நான் வெடிச்சே போயிடுவேன். ஐ எம் ஸோ ஃபுல், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க.
ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.